ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹப். நம்மளோட யூடியூப் சேனலில் தினமும் ஸ்டாக் மார்க்கெட் கோர்சஸ் ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு கற்றுக்கணும் ஆசை இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் சேனலுக்குள்ளே போயிட்டு ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் நம்ம சேனல் எவ்வளோ ஒர்த்தாக இருக்குது அப்படின்ட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் மார்க்கெட் பற்றி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 41st சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹாரிசான்டல் லைன். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடிங்னாலே நிறைய வீக்னஸ் பண்ற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ், சார்ட்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள். இதையெல்லாம் விட்டுட்டு ஈஸியாக ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டிராயிங் டூல்ஸை பற்றி கற்றுக்கணும். ஸோ அப்படிதான் பாத் டூலை வச்சு எப்படியே ஹை அண்ட் லோஸை வந்து கண்டுபிடிச்சு ஃபிகர் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் எப்படி ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி அதை ஜாயின் பண்ணி ட்ரேட் எடுக்கணும்ன்றது சொல்லியிருந்தேன். அந்த வகையில் ஹரிசான்டல் லைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஷேர்ஸ் வந்து இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு, சரிங்களா? நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா இதோடைய சப்போர்ட்ஸ் எல்லாமே ஒன்னா தான் இருக்கும், பொட்டன்ஷியல் சப்போர்ட்டா இருக்கும். உதாரணத்துக்கு கோட்டக் மஹிந்திரா பேங்க். இப்போ நீங்க ட்ரேட் பண்றீங்க இல்ல கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கோட்டக் பேங்கோட ஷேரை ஓபன் பண்ணி பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா 2021 இருந்து 25 வரைக்கும் 5 வருஷத்துக்கு ஒரே சப்போர்ட் ஏரியா தான், சரிங்களா? இப்போ லாஸ்ட்ல ஜூலை மந்த்ல இங்க சப்போர்ட் எடுத்து ஒரு 25% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு 4 மந்த்ல 25% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கோட்டக் மஹிந்திரா பேங்க். இதே மாதிரி தான் நிறைய ஷேர்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் ஷேர் என்னதான் சப்போர்ட் எடுத்தாலும் ஒரு பொட்டன்ஷியலான சப்போர்ட் ஏரியாவில் வந்து அது வந்து ரிவர்ஸ் ஆகும், இல்ல நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மீண்டும் கீழே வரும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோட்டக் பேங்க் 2021 இந்த சப்போர்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் ஒரு 10 மாசத்துல 2021 மேபி டிசம்பர் நினைக்கிறேன், அந்த டயத்துல வந்து ரெசிஸ்டன்ட் வந்து டச் பண்ணிச்சு. ஸோ இங்க பை பண்ணவங்க இங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க, இங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, மீண்டும் இங்க பை பண்ணியிருப்பாங்க, இங்க பை பண்ணி இங்க ப்ராஃபிட் புக்கிங், செல்லிங், பையிங், செல்லிங், பையிங், செல்லிங். ஸோ இப்படி பண்றது மூலமா பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துல 25 ரிட்டர்ன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால 4 வருஷத்துக்கு சேர்ந்து 100% ரிட்டர்ன்ஸ் அவங்க எடுத்திருப்பாங்க. இதை காம்பவுண்டிங்கா போகும்போது 125% ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த ஒரு சிங்கிள் என்டிட்டியில மட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம பொட்டன்ஷியலான ஹைஸ் அண்ட் லோஸை வந்து ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்றதுனால நமக்கு பேட்டர்ன்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி தான் ஹரிசான்டல் லைனும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ பிகினர்ஸ், அதாவது ஷேர் மார்க்கெட் புதுசாக வர்றவங்க ரேண்டமான ப்ரைஸ் சேஞ்சஸை பார்த்துட்டு குழம்பிடுவாங்க. அப்படி குழம்புறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஜூம் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட். ஒரு ஷேர் எடுத்துக்கோங்க, அதை நல்லா ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க, நல்லா ஷ்ரிங்க் பண்ணிக்கோங்க. டெய்லி சார்ட்ல நான் சொல்றேன், பண்ணிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஹை வந்தது தெரியும். அதாவது இப்போ ஷ்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஏரியால ஒரு ஹை இருக்கும். அதாவது இவ்வளவு பெரிய ஸ்கிரீன் இருக்கு அப்படின்னா இங்க ஸ்டார்ட் ஆகுதுல ஹை, அந்த ஹைல வந்து ஹரிசான்டல் லைனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ஹரிசான்டல் லைன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ ஓபன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களுடைய சார்ட் ஓபன் பண்ணி சைட்ல பாத்தீங்கன்னா டூல்ஸ்ன்ற ஒரு ஏரியா இருக்கும். இந்த டூல்ஸ் ஏரியால இப்படி இருக்கும் ஹரிசான்டல் லைன். இந்த சிம்பிள் தாங்க இருக்கும், ஒரு பெரிய லைன், நடுவில் வந்து ஒரு சின்ன டாட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எங்க ஹைட் இருக்கோ அந்த ஹையை வந்து கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபுல்லாவே அந்த லைன் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த ஹரிசான்டல் லைன் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல பாயிண்ட் வச்சு அதை வந்து கொண்டு வரீங்களோ அந்த ஹரிசான்டல் லைன் ஃபியூச்சருக்கும் டிராவல் ஆகும், பாஸ்டுக்கும் டிராவல் ஆகும். அதாவது என்டையர் ஸ்டாக்குக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல் லைஃப் டைமுக்கும் பாஸ்டுக்கும் சரி ஃபியூச்சருக்கும் சரி இந்த ஹரிசான்டல் லைன் இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா இப்போ 2025 2031 வரைக்கும் சார்ட் உங்களுக்கு காட்டுது, பிளாங்கான சார்ட் காட்டுதுன்னா அந்த டைம் பீரியட் வரைக்குமே நீங்க கிளிக் பண்ண ஹரிசான்டல் லைன் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஈவன் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சாலும் அது டிராவல் ஆகும். அதே நேரத்தில் 2025 பேக் அந்த ஒரு கம்பெனி வந்து 1991 லிஸ்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த லாஸ்ட் வரைக்குமே அது ஹரிசான்டல் லைன் உங்களுக்கு இருக்கும், பார்க்க முடியும். ஏன்னா அது பர்மனன்ட் லைனை வந்து உருவாக்கும், சரிங்களா? ஸோ இப்படி பார்க்கும்போது அந்த ஒரு 1990 இருந்து 2025 வரைக்கும் அந்த ஒரு 35 வருஷத்துக்கு
அந்த லைன் இருக்கும். அந்த 35 வருஷத்துல எத்தனை தடவை அந்த ரெசிஸ்டன்ட்டை டச் பண்ணியிருக்கு, எந்த டைம் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, எத்தனை டைம் அந்த சப்போர்ட்டை நெருங்கி பொட்டன்ஷியலான சப்போர்ட்டா ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்க ஈஸியாவே பார்க்க முடியும். ஸோ இதனால உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். எஸ், நம்மளால வந்து டிராப் பண்ண முடியுது அப்படின்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஹரிசாண்டல் ரேன்னு ஒரு டூல் இருக்கு. இந்த டூல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டல் லைன் வந்து நீங்க எங்க பாயிண்ட் பண்றீங்களோ அதுல இருந்து பாசிட்டிவ்க்கு, அதாவது ஃபியூச்சருக்கும் போகும், பாஸ்ட்டுக்கும் வரும். ஓகேவா? பட் இந்த ஹரிசாண்டல் லைன் அப்படி கிடையாது. இந்த ஹரிசாண்டல் ரே வந்து நீங்க எங்க கிளிக் பண்றீங்களோ அங்கிருந்து பாஸ்ட்டுக்கு தான் டிராவல் ஆகும். சரி, ஃபியூச்சருக்கு தான் டிராவல் ஆகும், பாஸ்ட்டுக்கு டிராவல் ஆகாது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வர்ற சப்போர்ட் ஏரியாவை பார்க்க ஈஸியா இருக்கும். பாஸ்ட்டை பார்த்து குழம்பாம ஃபியூச்சர்ல அந்த கிளியரான டிசிஷன் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அட்வான்ஸ்டு பிரேக் அவுட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்வான்ஸ்டு பிரேக் அவுட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பொட்டன்ஷியல் ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த ஹரிசாண்டல் ரே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சும்மா ஒரு உதாரணத்துக்காக பண்றேன். இந்த ஹரிசாண்டல் ரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோட்டக் பேங்க்ல ஒரு சின்ன ஒரு ஹை அண்ட் லோ வந்து இருக்கு. அந்த இடத்துல நான் மார்க் பண்ணி பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இங்க இருந்து அப்படியே அந்த கடைசி வரைக்கும் அந்த லைன் வந்து போகும். ஸோ இப்போ இந்த கன்சாலிடேஷன் முடிவடையும் போது இங்க ஒரு பிரேக் அவுட் வந்து வந்திருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து நான் பை பண்ணியிருப்பேன். இப்படியே போயிட்டு மறுபடியும் கீழே வரும்போது இதுவும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை வந்து டச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஷேர் 1 மாசம் 2 மாசம் வந்து டைம் கேப் எடுத்துக்கும் மொமெண்டம் பில்டு பண்ணி மேலே போகிறதுக்காக. ஸோ அதுக்காக தான் இந்த ஹைஸ், சின்ன சின்ன ஹைஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த சின்ன ஹைஸை வச்சுட்டு நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். இந்த சப்போர்ட் லெவல்ல பிரேக் அவுட் என்ட்ரி வந்து எடுப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ போகும், இங்கேயே ஃபாலோ ஆகும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயே வந்து ரீபவுண்ட் ஆகும் ஷேர். ஒவ்வொரு தடவையும் இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு வரும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. முன்னாடி பிரேக் அவுட் கொடுத்து அந்த ஒரு லைன்லயே சப்போர்ட் எடுத்துட்டும் மேலே போகும். ஸோ இதெல்லாம் அட்வான்ஸ் மணி கான்செப்ட்ல வரும். அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஹரிசாண்டல் லைன்னா என்ன, ஹரிசாண்டல் ரேனா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.